ராஜபாளையம் ஊரணியில் தலையில் காயங்களுடன் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சாலையில் வனத்துறை சோதனைச் சாவடி அருகே உள்ள ஊரணியில் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கான சுடுகாடு உள்ளது. இதன் அருகே உள்ள கிணற்றில் தலையில் காயங்களுடன் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு படையினர் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். பின்னர் உடற்கூறு ஆய்விற்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சடலத்தை அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிணற்றில் சடலமாக கிடந்தவர் சோமையாபுரம் பகுதியைச் சேர்ந்த குழந்தை மகன் நீராத்து பாண்டி என்பதும், அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியை பிரிந்து கடந்த 5 ஆண்டு காலமாக தனியாக வசித்து வந்தார் என்பதும் தெரியவந்தது. மது அருந்தும் பழக்கமுடைய நீராத்து பாண்டியை யாராவது கொலை செய்து சடலத்தை கிணற்றில் வீசினார்களா அல்லது மது போதையில் கிணற்றில் தவறு விழுந்து இறந்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.